ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம நேர்மையான மரவெட்டியோட கதை பார்க்கலாம். மரவெட்டி என்ன பண்ணுவாங்க? மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து பணம் சம்பாதிப்பாங்க. அப்போது ஒரு ஏழை மரவெட்டி இருந்தாராம். அவர் ஒரு ஆற்று பக்கத்தில் இருக்க மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு இருந்தாராம். அப்போது தவறி அவர் கையில் வச்சுருந்த ஆக்ஸ் மரம் வெட்டுற கோடாரி என்ன ஆச்சான், ஆற்றுக்குள்ளே விழுந்துருச்சான். அவர்கிட்ட அது ஒன்று தான் இருந்துச்சான். அதனால் இதுக்கப்புறம் நம்ம என்னடா பண்ண போகிறோம்னு நினச்சி அழுதுட்டு இருந்தாராம். ரொம்ப அழுதுட்டு இருந்தப்போ அந்த அழுகை சத்தம் கேட்டு ஒரு தேவதை என்ன பண்ணாங்களாம், ஆற்றுலேருந்து எந்திரிச்சு வந்தாங்களாம். ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்டப்ப அந்த மரவெட்டி என்ன சொன்னாராம், என்கிட்ட ஒரே ஒரு கோடாரி இருந்தது, அதை நான் தண்ணிக்குள்ளே போட்டுட்டேன்னு அழுதாராம். உடனே அந்த தேவதை தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு தங்க கோடாரி எடுத்துகிட்டு வந்து காட்டி, இதுதான் கிடைச்சிது, இது உங்களுதா அப்படின்னு கேட்டாங்களாம். இல்லை இல்லை, என்னோடது இது இல்லை அப்படின்னு சொன்னாராம். திரும்பவும் தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்து ஒரு வெள்ளி கோடாரி எடுத்துகிட்டு வந்து, இது உங்களுதான்னு கேட்டாங்களாம். அப்பவும் அவர் இல்லை இல்லைன்னு சொன்னாராம். திரும்ப தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்து அவரோட அந்த பழைய கோடாரி எடுத்துகிட்டு வந்து காட்டினாங்களாம். அவர் ரொம்ப சந்தோஷமாக, இதுதான் என்னோட கோடாரி, கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே அந்த தேவதை அவர் உண்மையை சொன்னனால அவங்க கொண்டு வந்த அந்த 3 கோடாரியும் அவர்கிட்டயே கொடுத்துட்டாங்களாம். நீங்கள் ஹாப்பியாக இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அவரும் ரொம்ப ஹாப்பியாக அந்த 3 கோடாரியவும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக கிளம்பி போயிட்டாராம். நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம உண்மையை தான் சொல்லணும். பாய் குட்டி.